வருஷங்களாக எங்களோட கிராமத்திலிருந்து வேண்டுகோள் படுத்ததுக்கு நாங்க இந்த வீட்டு திட்டத்தை எங்களுக்கு தந்தவங்க. போன வருஷம் 2018ஆம் ஆண்டு தந்த இந்த வீட்டு திட்டத்தை 5 லட்சம் என்று சொல்ல பேர்ல எங்களுக்கு இந்த வீட்டு திட்டத்தை தந்து எங்களால இந்த விலைவாசிகளால எங்களுக்குள்ள இந்த வீட்டுகளை கட்டி முடிக்காம நிலையில இருக்கிறோம். பல குடும்பங்கள் எங்களோட ஊர்ல பல வருஷங்களாக இன்னல்பட்ட மக்களுக்கு இந்த 5 லட்சம் என்ற வீட்டு திட்டத்தை தந்து விலைவாசிகள் மத்தியில எங்களுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். நான் மட்டுமல்ல, இந்த ஊரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு. நீங்களா பார்க்கக்கூடியதா இருக்கும் இந்த வீடுகள் முற்றாக இன்னும் முடிவடைய இல்லை. போன வருஷம் தந்த வீட்டு திட்டத்தை ஒரே வருஷத்துல தந்து முடிச்சிருந்தாலும் நாங்க விலைவாசி போன வருஷத்துல கட்டி முடிச்சிருப்போம். 5 லட்சம் இப்போ ஒரு லோட் மணல் 45,000 போகுது. அந்த மணல் வண்டி நாங்க எப்படி கட்டி முடிக்கிறது? உங்களோட பாராளுமன்ற பிரச்சனைகளுக்காக எங்களோட வீட்டு திட்டத்துல கையடிக்கிறதா நீங்க? அது போன வருஷம் உங்களோட பிரச்சனை நீங்கள் பார்த்துக்கொண்டு எங்களுக்கு வீட்டு திட்டத்துல காசு நீங்க 5 லட்சம் ஒரேடியா போட்டிருந்தா கூட நாங்க கடன் பட்டிருக்க மாட்டோம். இன்றைக்கு கடன்காரர்கிட்ட நாங்கள் பதில் சொல்ல இயலாத நிலைமையில இருக்கிறோம். இந்த வருஷம் 2019 3 மாதம் ஆயிட்டு இன்னும் எங்களுக்கு போட்டோ பிடிச்சிட்டு போய் கூட வேலை முடிவடைஞ்சு கடன் பட்டு வேலை முடிஞ்சு போட்டோ எடுத்து எங்களுக்கு அந்த காசு நீங்க போட இல்ல. நமக்கு நாங்க ஆற்ற போய் கேட்கறது ஓட்டுகளுக்கு மட்டும் வீடு தேடி வாரீங்க, பிறகு வீட்டு திட்டம் சும்மா பொய் பெயர்ல கொடுத்து விட்டுட்டு நாங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதா? ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்லால எங்களுக்கு அனுப்பப்பட்ட லெட்டர் தான் இது. அதாவது 3 லட்சம் ரூபாய் காசு கொடுக்கப்பட்டிருக்குது. 3 லட்சம் ரூபாய் காசுல அவே சொன்னது முதல்ல 1 லட்சம் ரூபாய் காசு போடுவோம், அத்திவாரத்தை கட்டி முடிஞ்சால் 5 வரி வைங்கன்ட்டு. அதுக்குப்பாடு 1 லட்சம் ரூபாய் போடுவோம் கேபிள் சரிங்கன்ட்டு. அதுக்குப்பாடு 1 லட்சம் ரூபாய் போடுவோம் கூறாடிங்கன்ட்டு. அதுக்குப்பாடு அவே நாங்க கூறாடிச்சு முடிய நாங்க அவையோன்னு சொல்லினோம், நீங்க காசை போட்டு கட்டுங்க. அப்ப நாங்கள் வட்டிக்கும் காசு வாங்கியிருக்கோம், லோன் எடுத்திருக்கோம். அன்றாட கூலி 1500 ரூபாய்க்கு போற நாங்க திரும்பி கடன் பட்டு கட்ட இயலாது. அவே சொல்லியிருக்கணும், திருப்பி கடைசியா சொல்லியிருக்கணும், தாங்கள் கொடுத்த 3 லட்சம் ரூபாய கொடுக்காட்டி அதான் அரசாங்க சொத்தை அபகரிச்சிட்டோம்னு சொல்லி வழக்கு போடுவோம்னு சொல்லி எங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கணும். இதுதான் ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு அனுப்பப்பட்ட. இதே மாதிரி 10-15 பேருக்கு அனுப்பப்பட்டிருக்குது. 3 லட்சம் ரூபாய் மீள் கொடுக்கறதுக்கு எங்களால வசதி இயலாது. 3 லட்சம் ரூபாய்க்கு நாங்க கூற அடிச்சு வச்சிருக்கோம். அவை சொன்னபடி அவங்களோட வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றவும் இல்லை. எங்களுக்கு மிச்ச காசை போட்டா நாங்க வீட பூர்த்தி செஞ்சு முடிப்போம். அதோட இப்ப அவே கொடுக்கக்குள்ள 2018ஆம் ஆண்டு எங்களுக்கு காசு போடக்குள்ள மணல் 35,000 ரூபாய், சீமந்து 970 ரூபாய், 20 ரூபாய், கல் 35 ரூபாய், 30 ரூபாய். இப்ப கல் 35 ரூபாய், மணல் 45,000 ரூபாய், சீமந்து 1130. அது 1140 ரூபாய் கடனுக்கு வாங்கினா 20 ரூபாய் சீமந்துக்கும் வட்டி, சீமந்துக்கும் 20 ரூபாய் வட்டி தான். உண்மையான கதை பாலோனே. மத்தது மரக்காரக்காரன் போயிட்டு கூரசாம வாங்கினா அவன் ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்ல கொடுக்கப்பட்ட பேங்க் புத்தகத்தை வச்சுக்கிட்டு தான், ஐசிஎம் புத்தகத்தை வச்சுக்கிட்டு தான் மரசாமன் கொடுக்கறது. 6ஆம் மாதம் எங்களுடைய கிராமத்துக்கு வீடமைப்பு அதிகார சபையினால் வீடுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 140 வீடுகள் வழங்கப்பட்டு அந்த வழங்கப்பட்ட தருணத்திலே இங்கே மணலின் விலை 28,000 இருந்தது. அதன் பிறகு சீமந்தின் விலை 900 சொச்சமாக இருந்தது. இன்று அந்த நிலமாற்றம் மாறி 40,000 ரூபாயாக மணலின் விலையும் மணலின் விலை அதிகரித்திருக்கிறது. சீமந்தின் விலை 1,180 ரூபாய் சொச்சமாக அதிகரித்திருக்கிறது. அதே போன்று காலநிலை மாற்றங்களால் வேலைப்பளுக்கள் குறைவடைந்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் அதிகார சபையினுடைய அசம்பந்த போக்கின் காரணமாக, ஏனென்றால் வீடுகளை வழங்கி 2010ஆம் ஆண்டு வழங்குகின்ற பொழுது குறைந்தபட்சம் 6 மாதத்துக்குள் அவ்வளவு காசுகளையும் பணங்களையும் தந்து இந்த வீட்டை முழுமையாக கட்டி முடிப்பதற்கு தாங்கள் உதவியாக இருப்பதாக கூறி எனக்கு வழங்கப்பட்ட இந்த வீடு திட்டமானது விலையேற்றத்தின் பின்பு அந்த நிதிகள் கிட்டத்தட்ட வீடுகள் கட்டப்பட்டு கட்டமாக கட்டப்படுகின்ற பொழுது 3 மாதங்கள் ஆகின்றன அவர்களுடைய பணம் எமது மக்களுக்கு கிடைக்கின்ற வகை. அந்த மக்கள் தங்களுடைய காணி அனுமதி பத்திரங்களையும் தங்களுடைய வங்கி புத்தகங்களையும் மரங்கள் எடுக்கின்ற இடங்களிலும் கடனாக கட்டிட பொருட்களை பெறுகின்ற இடங்களிலும் அவர்களிடம் கொடுத்து விட்டுத்தான் அதனை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் வட்டிக்கு கூட அந்த காசுகளை பெற்று தங்களுடைய வீடுகளை கட்ட முயற்சித்தார்கள். இருந்தும் எங்களுடைய கிராமம் மிகுந்த வறுமையான கிராமம். அந்த வறுமையான மக்கள் நுண்கடனை விட மோசமான ஒரு பாதிப்புக்குள்ளான நிலைமை எமது கிராமத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அதிகார சபையோடு நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது தங்களுக்கு நிதிகள் வர தாமதமாகின்றன பதிலளிக்கின்றார்கள். ஆனால் வவுனியா மாவட்டத்திலேயே கிட்டத்தட்ட போன மாதம் 1 கிழமைக்கு முன்பாக அடிக்கல்கள் புதிய கிராமங்களுக்கு நடப்படுகிறது.
எனவே புதிய கிராமங்களுக்கு அடிகள் நடப்படுகிறது என்றால் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வீடுகளுக்கான நிதி பணங்கள் ஏன் பிற்போடப்படுகின்றன என்பத அந்த கேள்வியை எமது மக்களும் நாங்களும் கேட்டு நிற்கின்றோம். எனவே இந்த வீடு திட்டத்தின் ஊடாக வருகின்ற பொது தேர்தலை அல்லது ஜனாதிபதி தேர்தலை சந்திக்கின்ற ஒரு முகமாகவே நான் இந்த இடத்திலே கருதுவதாக எமது மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் வீடுகள் கல்லுகள் நடப்படுகின்ற பொழுது வருங்கால தேர்தல் பிரச்சாரமாக அது அமையும். யானை வெல்லும் பட்சத்திலே வீடுகளுக்கான நிதிகள் வழங்கப்படும் என்பதை இதுவும் அதிகார சபை ஒத்துழைக்கின்றதோ என்ற ஒரு உள்நோக்கம் என் மனதில் எழுந்து நிற்கின்றது. எனவே எம் மக்களை வறிய மக்களை பயன்படுத்தி அரசியல் செய்வதற்கு அதிகாரிகளும் உடந்தையாக இருக்காது. அதிகாரிகளாவது முன்னின்று இந்த விடயத்தை கௌரவ சஜித் பிரேமதாசவிடம் சென்று எமது மக்களுடைய கஷ்டங்களை தீர்த்து அவருடைய தற்கொலை முயற்சிகளுக்கு ஏற்படாத வண்ணமும் இந்த கடன்களால் பாதிக்கப்படாத வண்ணமும் மேலதிகமாக நிதிகளை வழங்கி உரிய தவணையில் அந்த நிதிகளை வழங்கி இந்த வீடு திட்டத்தை வழங்குவதன் மூலம் அவர்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்வை அமைய ஒத்துழைக்குமாறு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பணிவோடு கேட்டு நிற்கின்றேன்.